வணக்கம். ஆம், இந்த இந்த வீடியோல ஜவக்கிர் சிந்தாரோ, உஸ்பெகிஸ்தான் பிளேயரு. அவர் ஆடின ஒரு ஆன்லைன் கேம்ல ஒரு இம்பார்ட்டன்ட் மொமெண்ட்டை பார்க்க போறோம். இந்த இடத்துல வந்து சிந்தாரோ பிஷப் பி2 ஆடினாங்க. அதுக்கு ஒயிட் வந்து ருக் சி2 ஆடினாங்க. இதுக்கு வந்து குயின் எஃப்5. இப்போ டபுள் அட்டாக் சி2 அண்ட் ஜி5 டபுள் அட்டாக். ஸோ ஒயிட் வந்து ரூக் அண்ட் பி2 கேப்சர் பண்றாங்க. குயின் ஜி5. இந்த இடத்துல வந்து ஒயிட் ரூக் சி2 ஆடுறாங்க. இது வந்து ரொம்ப நேச்சுரலான மூவ் தான். இந்த ஐடியா வந்து ரொம்ப சிம்பிள். என்னன்னா, இந்த நைட்டை வந்து பின் பண்றாங்க. பட் ஆனா நம்ம ஒரு பீஸை வந்து சப்போர்ட்டடா இல்லாம நம்ம வைக்கும்போது கேர்ஃபுல்லா இருக்கணும். அப்படி பார்க்கும்போது இங்க ரூக் ஷீட்டு வச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, ரூக் ஷீட்டுக்கும் ப்ரொடக்ஷன் இல்ல, அண்ட் குயின் ஆன் பி4க்கும் ப்ரொடக்ஷன் இல்ல. அதே மாதிரி தான் பிளாக்கோட பீசஸ், இந்த ரெண்டு பீஸுக்குமே எந்த ப்ரொடக்ஷனும் இல்லாம இருக்கு. ஓகே, ஸோ நம்ம வந்து எப்போதுமே பீஸை ப்ரொடக்டடா இல்லாம வைக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். அதே மாதிரி ஆப்பனண்ட் வந்து பீசஸை சப்போர்ட் இல்லாம பீசஸ் ப்ளே பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல நம்ம கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கணும், ஏதாவது இருக்கா அப்படின்னு. ஸோ அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ரூக்கு சி2ல இருக்கு, குயின் பி4ல இருக்கு, நம்ம கிட்ட நைட் இருக்கு. இமிடியேட்டா தோன்றமோ என்ன இருக்கும்? இந்த இடத்துல நீங்க வீடியோ பாஸ் பண்ணிட்டு கொஞ்சம் ஃபியூ மினிட்ஸ் யோசிங்க. ஸோ நம்மளுக்கு இமிடியேட்டா தோன்றமோ என்ன அப்படின்னா, நைட் ஏ6 அண்ட் நைட் டி3. எஸ். ஸோ நைட் டி3 இஸ் பிரில்லியன் மூவ். என்ன ஐடியானா, இப்போ ரூக்கு ஹேங்கிங்கா இருக்கு, பட் என்னன்னா இந்த நைட் வந்து குயின் அட்டாக் பண்ணுது. ஓகே, இப்போ அவங்க நைட்டை கேப்சர் பண்ணா நம்ம வந்து ரூக் அண்ட் சி2 ரூக்கை கேப்சர் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ்சேஞ்ச் அப் ஆயிரும் பிளாக். ஓகே, இப்போ என்ன பண்றது ஒயிட்? வீடியோ பாஸ் பண்ணிட்டு யோசிங்க, ஒயிட்டுக்கு என்ன டிஃபென்சிவ் மூவ் இருக்குன்னு. இப்போ இந்த குயினையும் காப்பாத்தி ஆகணும், ரூக்கையும் சப்போர்ட் பண்ணி ஆகணும். ஒரே மூவ் தான் இருக்கு, அது என்னன்னா குயின் டி2. இப்போ குயின் டி2 வச்சோன்னா பாத்தீங்கன்னா டி3ல நைட்டும் ஹேங்கிங்கா இருக்கு, ஜி5ல குயினும் ஹேங்கிங்கா இருக்கு, ரூக் ஆன் சி7லயும் ஹேங்கிங்கா இருக்கிற மாதிரி இருக்கு. சடனா பார்க்கும்போது பிளாக் வந்து ஒயிட் வந்து டிஃபென்ஸ் பண்ண மாதிரி இருக்கு. ஆனா இங்கதான் பிளாக் இன்னும் இம்பார்ட்டன்ட் மூவ் இருக்கு. ஸோ வீடியோ பாஸ் பண்ணிட்டு யோசிங்க. இந்த இடத்துல அமேசிங்கான மூவ் இருக்கு, நைட் E1 செக். இப்போ வந்து ஃபோர்க். ஓகே, இப்போ வந்து குயின் அண்ட் E1 கேப்சர் பண்ணீங்கன்னா ரூக் அண்ட் சி2 கேப்சர் பண்ணிட்டு பிளாக் வந்து எக்ஸ்சேஞ்ச் அப் ஆயிடலாம். ஓகே, ஸோ அதனால என்ன பண்றாங்க ஒயிட் அப்படின்னா, கிங் F1 போறாங்க. என்ன பாயிண்ட், இப்போ ரூக்கை நம்ம கேப்சர் பண்ண முடியாது, பிகாஸ் குயின் வந்து இங்க ஹேங்கிங்ல இருக்கு. ஓகே, அதனால என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்போ பிளாக் வந்து குயினை மூவ் பண்ணும்போது ஒயிட் வந்து இந்த ரூக்கை கேப்சர் பண்ணிக்கலாம்னு. இல்லைன்னா அதை சேவ் பண்ணி ஆகணும்னா பிளாக் வந்து போஸ்டா குயினை தான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி ஆகணும். இப்போ நம்ம ரூக்கும் தப்பிச்சிருச்சு, இப்போ வந்து அவங்களோட நைட் வேற மாட்டிக்கிச்சுன்னு ஒயிட்டோட ஐடியா. பட் ஆனால் என்ன பிரச்சனைனா, இங்க ஒரு நைஸ் மூவ் இருக்கு, ரூக் சி1. இப்போ ரூக் சி1 வச்சோன்னு பாத்தீங்கன்னா, இப்போ வந்து நெக்ஸ்ட் நைட்டு F3 த்ரெட். பட் ஆனா ஒயிட்டால டிஃபெண்டே பண்ண முடியாது. லைக் இப்போ நீங்க ரூக்கை மூவ் பண்ணீங்கன்னா நைட் அண்ட் F3 செக்கோட பிஷப் போயிடும். ஓகே, சரி, பிஷப்பை காப்பாத்தலாம், பிஷப்பை மூவ் பண்ணா நைட் F3 ஓப்பன் செக், டி2ல ரூக் போயிடும். இப்போ கிங்கையும் நீங்க நவுத்த முடியாது, ஜி2வும் கண்ட்ரோலா இருக்கு. ஜி1 போனீங்கன்னாலும் சேம் அதே தான். ஸோ அதனால இந்த இடத்துல ரிசைன் பண்ணிடுறாங்க, கேம் எங்கேயோ முடிஞ்சிருது. ஓகே, இதுக்கு பதிலா கிங் H2 போனாலும் குயின் அண்ட் டி2, ரூக் அண்ட் டி2, இந்த என் கேம் வந்து பிளாக்கு தான் ஃபேவரா இருக்கு. ஈவன் நீங்க வந்து நைட் அண்ட் F3 கூட அடிச்சுட்டு ஆடலாம். அப்படி இல்லைன்னா நீங்க டைரக்டா கூட ரூக் சி1 கூட போயிட்டு ஆடலாம். இட்ஸ் அ பெட்டர் என் கேம் ஃபார் பிளாக், பிகாஸ் பீசஸோட ஆக்டிவிட்டி, பிளாக்கோட ரூக் வந்து ரொம்ப ஆக்டிவா இருக்கு. அண்ட் ஆல்சோ இந்த கிங்கும் அப்படி கொண்டு வரலாம். ஸோ பீஸோட ஆக்டிவிட்டி பெட்டரா இருக்கிறதுனால இது வந்து கிளியர் பெட்டர் என் கேம் ஃபார் பிளாக். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய் பாய்.